ஹாய், நான் கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் தாளிக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், மல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கவும் இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதனால் வச்சு ஆறட்டும். இது நல்லா ஆறட்டும். அடுத்து மறுபடியும் எண்ணெய் தாளிக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் அடுத்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, 2 பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்குறதுக்கு நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன் வதக்கின மசாலாவை. இதுக்கு வெறும் குழம்பு மிளகா பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். அடுத்து தக்காளி, வெங்காயம்லாம் இந்த அளவு நல்லா வதங்கி வரவும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். உங்கள் ஊர்லலாம் நீங்கள் வெள்ளை கத்திரிக்காய் யூஸ் பண்ணுவீங்களாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கத்திரிக்காய் நல்லா இந்தளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிக்க வேண்டியதான். மசாலா போட்டு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கிறேன். உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அப்புறம் இந்த ஓரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வரவும் மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.